ஹலோ கைஸ், ஃபைனலி வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. எதனால வந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போவோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த இன்ட்ரோ. என் கையை பாருங்கள். ஸோ இதெல்லாம் தூக்கி போட்டுரும். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் எப்போவுமே எனக்கு. ஆனால் இந்த தடவை நான் ஏன் வீடியோ போடல அப்படின்னா அதுக்கு ரீசனே கிடையாது. என் ஃபோனை சரி பண்ணியே 2 மாதம் ஆச்சு. 2 மாதம் ஆகியும் நான் வீடியோவே போடாமல் 2 மாதமும் நான் வேஸ்ட் தான் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து ரீசனே கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து இந்த தடவை இதுக்கு ஒரு ரீசனை சொல்லிவிட்டு நான் வந்து லீவ் எடுத்துகிட்டு போகிறது எதுவுமே கிடையாது. இந்த தடவை எனக்கு நிஜமாலே ரீசன் கிடையாது. நான் இதுக்கப்புறம் லீவ் எடுப்பேனானோ அதுவும் கிடையாது. நான் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட போகிறேன். இந்த ஒரு தடவையும் சொல்லிட்டு நீயும் பாக்கெட்டோன்னா சேர்ந்து ஓடிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஆனால் இந்த தடவை நான் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ அதனால் போகாமல் கண்டினியூஸாக வீடியோ போடுறோம், தெரிக்க விட்றோம். சொல்லலை, நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வந்த ஃபஸ்ட்டு வீடியோவே அன்பாக்ஸ் ஆனால் அன்பாக்ஸ் தான். ஏன்னா வேறு வழி இல்லை. லாட் ஒன்று வாங்குறேன்னு சொல்லியிருந்தேன். எவ்வளோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லாட் என் பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம அதை பொறுமையாக அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொன்று ஒரு பேக்கேஜ் வந்துருக்குது. என்ன பேக்கேஜ்னால் இதை கையிலேயே போட்டுக்கிறேன். இதை வேறு எடுத்து கீழே வச்சிட்டேன்னா இங்கே ஒரு அச்சாக இருக்குது. ஸோ இதை கையிலேயே போட்டுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பேக்கேஜ் வந்துருக்குது. என்ன பேக்கேஜ் அப்படின்னா இந்த டப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நான் பாக்கெட் ஒன்று கொடுத்துருந்த அதே டப்பா. அந்த டப்பா எனக்கு திருப்பியும் வந்துடுது. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் எப்படிடா அந்த டப்பா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைஸ் இவ்வளோ பெரிய டப்பாவில் யாரா என்ன நம்மளுக்கு தருவா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த கொரியர் வரும்போது நான் சத்தியமாக அதான் நினச்சேன். இவ்வளோ பெரிய டப்பாவில் நம்மளுக்கு யார் என்ன தருவா அப்படின்ட்டு. பின்னால் இந்த அட்ரஸை பார்த்தா தான் தெரிஞ்சுது. இது அனுப்பிச்சி விட்டது பாக்கெட் ஒன். ஸோ அவர்கிட்டேருந்து வந்த டப்பா, இந்த டப்பா நம்மளோட டப்பா, நம்ம டப்பா நம்மகிட்டே வந்துடுச்சு. நசுங்கி போன நிலமையில நம்ம வந்துருக்குது. நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணும்போது எப்படி நசுக்கணுனோ அதே நிலமையில நம்மளுக்கு திருப்பி வந்துருக்குது. ஸோ இந்த டப்பாவில் தான் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நம்ம எடுத்து இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா இது மிஸ்ட்ரி பாக்ஸ். இதுக்குள்ளே நான் வச்சு அமுச்சு விட்ட மாதிரி ஏதாவது ஒரு லெட்டரும் இருக்கலாம். மேபி நான் சொல்கிறேன், லெட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இத்தனை நாளாக நான் வீடியோ போடல. இல்லாட்டி எனக்கு ஆப் வைக்கிற மாதிரி ஏதாவது பொருள் இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல உள்ளே என்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெப்பன் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நான் வீடியோ போட்டே, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வந்து நான் ரெடி பண்ண டப்பா. அதனால் எனக்கு தெரியும் இந்த டப்பா வந்து எந்த இடத்துல வெட்டினா எப்படி வெட்டும் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு கொடுத்துட்டே நான் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல வெட்டினேன்னா டப்பா வந்து ஈஸியாக வெட்டிடலாம். இந்த சைடு ஒரு அட்டையை வச்சுருந்தேன். ஸோ இந்த சைடு வெட்டினா டப்பா ஈஸியாக வெட்டலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்துல அன்பாக்ஸ் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஒரு கோடை போடுவோம். இங்கேருந்து ஒரு கோடை போட்டாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு கோடு. இந்த டப்பாவே நான் தானே கொடுத்தேன். அப்போ எனக்கு தெரியாதா எப்படி இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் வந்து சொன்னேன்ல, இது நான் அமுச்சுட்ட டப்பா தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்டையை வச்சு நான் கண்டுபிடிச்சேன் இது நான் அமுச்சுட்ட டப்பான்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு வெட்டு. இல்லை மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸ்டாப்லர் வேறு குத்தி வச்சிருப்பேன். கையிலலாம் குத்துது. ஸோ இருங்க, இந்த சைட்லேருந்து ஐயோ எப்படி இப்போ ஓப்பன் பண்ணணுன்னு தெரில. சிசரை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ சிசரை வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இது நான் எப்படி பாக்கெட் ஒன்றுக்கு கொடுத்தனோ அதே மாதிரி அதே டப்பாவில் மிஸ்ட்ரி பாக்ஸாக இது என்கிட்ட வந்துருக்குது. உள்ளே இருக்கிறது சத்தியமாக மிஸ்ட்ரியான பொருள். உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது.
இனிமேல் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு பேப்ளேடு 75% இருக்க வாய்ப்பு இருக்குது. உள்ள பேப்ளேட் இருக்க 75% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு லாட் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தாரு, ஒரு 40Kன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ சரியாக பார்க்குறதே இல்லை, பேப்ளேட் சைடு என்ன போகிறது இல்லை. நான் ஏன் பேப்ளேட் எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது, அது ஓரமாக கிடக்குது. ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்கணும்னு எனக்கு தெரில. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 75% உள்ள பேப்ளேட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் வந்து பெருசாக வெயிட்டாகவும் இல்லை. ஸோ மேபி பேப்ளேட் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. மேபி நான் அனுப்பிச்சுட்ட மாதிரி ஏதாவது லெட்டரும் இருக்கலாம் உள்ள. ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே வந்து ஃபஸ்ட் என்னடா இதுக்குள்ளே ஏதாவது என்னடா இது சூனியம் பொம்மையோடாடி. ஐயோ இது என்னதுடா இது? நான் ஃபஸ்ட்டு மிரண்டடி, என்னடா இது கை காலாது சூனிய பொம்மை. நான் வந்து ஆல்ரெடி நினச்சிட்டு இருந்தேன் சூனியா ஏதாவது பண்ணிட்டாருன்னா சிக்கோ அப்படின்ட்டு. நினச்ச மாதிரியே சூரிய பொம்மை வரும்னு நினச்சேன். ஆனால் சூனிய பொம்மைலாம் இல்லை. இது என்ன மைக்கியா? யாரா இது? என்ன பொம்மை இது? ஏதோ ஒரு கேரக்டர் தான், ஜாப்பனீஸோட கேரக்டரு, மைக்கின்னு நினைக்கிறேன். நான் இந்த அனிமி பார்த்துட்டே கிடையாது. ஸோ இங்கே ஏதோ போட்டு நல்லா இருக்குது. ஆனால் கார்டு எல்லாமே தரமாக இருக்குது. பொம்மையும் மஜாவாக இருக்குது. இங்கே பார்த்தியா முடியாது பாருங்கடா, மஜாவாக இருக்குது. என்னடா இது முடியுது? இங்கே பாருங்க, முன்னாடி ஒரு முடி தொங்கிட்டு இருக்குது. மண்டை மஜாவாக இருக்குது. அப்புள்ள என்னப்பா இது? தலையில் என்னதுடா இது? தலையில் டாட்டூ போட்டு வச்சுருக்காண்டாண்டா. இது என்னடா இது? ஏன் காதில் இருக்கும்போது ஏதோ கம்மல்லாம் போட்டிருக்குது. மஜாவாக இருக்குது. ட்ரெஸ்ஸு வந்து தரமாக இருக்குது. இது நல்லா ஃபுல்லாக ஜாப்பனீஸ், ஆனால் மேட் இன் சைனான்னு போட்டிருக்குது. இந்த தெரியுதா உங்களுக்கு? மேட் இன் சைனான்னு போட்டிருக்குது. ஸோ இதை தூக்கி ஓரமாக வைப்போம். நெக்ஸ்ட்டு என்ன பொருள் இருக்குன்னு தொடர்ந்து பார்ப்போம். உள்ளே ஏதோ அமானுஷ பொருள் இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஸோ இதுக்குள்ளே தான் பேப்ளேட் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு டப்பா இருக்குது. இதை வந்து நம்ம ஒழுங்காக ஓப்பன் பண்ணிடலாம். வேறு எதுவும் இல்லை டப்பாவில். இங்கே வந்து நான் அனுப்பிச்சி விட்ட டப்பா அப்படியே எனக்கே திருப்பி அனுப்பிச்சுட்ருக்காரு. அந்த குஷன் கூட எடுக்காமல் சைடில். இங்கே தெரியுதா உங்களுக்கு? உள்ள ஸ்டாப்லெல்லாம் குத்துரு. ஸோ இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ டாட்டு தெரியுதா? ஸ்டாப்லர் டப்பா தான். டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ மைக்கு டப்பா. ஸோ மைக்கு டப்பாவில் மைக் இருந்துச்சுன்னா உண்மையிலே தரமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குன்னு நினச்சேன். அது வந்து மைக்கு உண்மையிலே மஜாவாக இருக்குது. இதுக்குள்ளே நிஜமாக மைக் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் உள்ள பேப்ளேடு தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பேப்ளேடாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பேப்ளேடாக இருக்கும்? ஏதாவது ஸ்பெஷல் எடிஷன் பேப்ளேடாக இருக்குமோ? என்ன இது? போயா மைக்கு தானே இது? போயா மைக் டப்பா. உள்ளே வந்து ஏதாவது ஒரு நல்ல பேப்ளேடாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். என்னடா இது? சுருக்கு பையிலலாம் பேப்ளேட் இருக்குது. ஐயோ இந்த டப்பாவை தூக்கி ஓர வச்சிரும். சுருக்கு பையில் போட்டு கொடுத்துருக்காரு. என்னடா இது? அது போயா கவரு. மஜாவாக இருக்குது. டி உள்ள நிஜமாலே மைக்கு தான் ப்ரோ இருக்குது. இங்கே பாருங்க, நான் இவ்வளோ நாள் வந்து என் சேனலுக்கு வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள். நான் வந்து பேப்ளேட் இருக்கோன்னு நினச்சேன். ஆனால் உள்ள நிஜமாலே மைக்கு தான் இருக்குது. ஸோ நான் இவ்வளோ நாள் என் சேனலுக்கும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மைக்கை நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மைக்கு தெரியுதா? இந்த மைக்கு வந்து 200 ரூபா மைக்கு. இந்த மைக்கை வச்சு தான் நான் இத்தனை நாளாக வீடியோ போட்டிருந்தேன். மட்டமான குவாலிட்டியில் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு, ஆடியோ சவுண்டு கேட்கணும்னா அதுக்கு காரணம் இந்த மைக்கு தான். இப்போ நான் எடுக்கிற வீடியோ வந்து எந்த மைக்கில் நான் எடுக்கிறேன்னா ஃபோன்லேயே இருக்கிற மைக்கில் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அதான் ஃபோனை சரி பண்ணியாச்சு. ஸோ ஃபோன்லேயே இப்போ நல்லா ஆடியோ சவுண்ட் இருக்கிறதுனால ஃபோனில் இருக்க மைக்கை வச்சே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் இது வந்து ஒரிஜினல் போயா மைக்கு. இது வந்து 2000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 1500 ரூபா 2000 ரூபா இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இத்தனை நாள் நான் வந்து எனக்காக யாருமே இப்படி ஒரு கிஃப்டை பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் யூடியூப் சேனலுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் வந்துருக்குது. இது வரைக்கும் எனக்கு யாருமே இப்படி ஒரு கிஃப்ட் பண்ணதே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தேன் நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்லவே இல்லை. இதில் வந்து என்ன இருக்குது? இது வாலண்ட்ரி கார்டு எதாவது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாலண்ட்ரி கார்டு எதாவது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் தான் இந்த ஸ்டாண்டு பேட்ரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்ரியா என்ன தெரியும்? ஆமாம், பேட்ரி கொடுத்துருக்காங்க.
மைக்குக்கு வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. பேட்ரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ட்ரைபேட்லேயே இருக்கிற ஒரு ஸ்டாண்டு தான், இது ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது தாண்டா என்னால் சத்தியமாக நம்ப முடியல, எப்படா இது. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து யாருமே எனக்கு இந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒன்று வந்ததே எனக்கு கிடையாது. யூடியூப் சேனலுக்கு தேவைப்படுற ஒரு பொருள். ட்ரைபேடும் நான் வந்து என் காசில் தான் வாங்கினேன். இந்த போட்டிருக்க மேட் என் காசு. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மைக் என் காசு. ஸோ இதுக்கு முன்னாடி யாருமே இப்படி ஒரு கிஃப்ட்டை பண்ணதே கிடையாது. உண்மையிலேயே ஒரு தரமான கிஃப்ட்டு. வேற லெவலில் இருக்குது மைக்கு. போயா மைக்கு எல்லா யூடியூபர்ஸும் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயர் மைக்லேயே ஒரு தரமான ஒரு மைக்னால் அது இதான் நினைக்கிறேன். இதுதான் கன்ஃபார்ம். தெரியுதா? இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன தான் பண்ணோம்னா அன்பாக்சிங் தான் பண்ணோம். அன்பாக்ஸ் பண்ணதில் நம்மளுக்கு ஒரு 2 பொருள் கிடச்சிருக்குது. ஒன்று இந்த மைக்கு, இன்னொன்று இந்த பொம்மை. ஸோ இந்த ஒரு பொம்மை பேர் வந்து எனக்கு தெரில, மைக்கின்னு நினைக்கிறேன். மைக்கியா இல்லை வேறு யார் இருப்பான் அந்த அனிமையில், வேறு யாரும் எனக்கு தெரியலையே ப்ரோ. சரி இதை தூக்கி நம்ம இங்கேயே வச்சுப்போம். இனிமேல் நம்ம போடுற வீடியோவில் இந்த பொம்மை சைடில் இருக்கும். எல்லா வீடியோவில் இந்த பொம்மை சைடில் இருக்கும். ஓகே, இந்த மைக்கு நம்மளுக்கு இனிமேல் தேவையே படாது. ஸோ இந்த மைக்கை நான் இந்த வீடியோலேயே நான் இந்த மைக் வந்து யூஸ் பண்ணலை. அதுக்கு காரணம் ஃபோனில் இருக்க மைக்கே வந்து தரமாக இருக்கும். இந்த மைக்கை யூஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபோனில் இருக்க மைக்கே நான் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை, இந்த டப்பாவோட போட்டுருவோம். நம்மளுக்கு இந்த மைக் கிடச்சிருச்சு. இனிமேல் நம்ம போடுற வீடியோவோட குவாலிட்டி டாப் நான்ச்சாக இருக்கும். நம்ம இந்த போயா மைக்கை வச்சு தான் நம்ம வீடியோ போட போகிறோம். வேறு லெவல். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நானே ஒரு மைக் வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளும் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு மைக் வாங்கணும், தரமான மைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒயர்லெஸ் வாங்கலான்னு பார்த்தேன். ஒயர்லெஸ் வந்து தரமான காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் நான் வந்து மைக் வாங்காமல் விட்டுருந்தேன். ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒரு ஒயர் மைக் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் வீடியோ குவாலிட்டியை மட்டும் பாருங்கள், தரமாக இருக்கும். உண்மையிலே வந்து இத்தனை நாளாக நான் மைக் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த மைக்லாம் எனக்கு வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும். நான் அதனால் புதுசாக ஒரு மைக் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மைக் கிடச்சிருச்சு. ஆனால் நான் இதுக்குள்ளே சத்தியமாக வந்து பேப்ளேட் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பேப்ளேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், காசு கொடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு பேப்ளேட் வரும்போது இந்த ஒரு மைக் டப்பாவில் தான் வந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட்டு வாங்கின பேப்ளேடு இந்த மைக் டப்பாவில் தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதே போயா மைக்கு டப்பாவில் தான் எனக்கு வந்திருந்தது. என்ன பேப்ளேட் தெரியுமா? எர்த்திகள். ஸோ அதே டப்பாவில் தான் எனக்கு வந்து திருப்பியும் பேப்ளேட் ஏதாவது தான் வரும்னு நினச்சிருந்தேன். ஆனால் நம்மளுக்கு மைக் கிடச்சிருக்குது. இதோட ஆடியோ சவுண்டெல்லாம் வந்து கேட்டுட்டு அப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த மைக்கை வச்சு நம்ம வீடியோ எடுப்போம். ஆனால் மைக் லென்த்து வந்து செம்ம பெருசாக இருக்குது. சின்னதானால செம்ம பெருசாக இருக்குது வீடியோ மைக் லென்த்து. வாய் ரொம்ப வளருது. இதை மைக்கை பார்த்த சந்தோஷத்தில் வாய் ரொம்ப வளருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நன்றி, மிக்க நன்றி. ஏன்னா எனக்கு வந்து இதை யாருமே வாங்கி கொடுத்தது கிடையாது. மைக்கோ இருந்தாலும் சரி, ட்ரைபேடாக இருந்தாலும் சரி, யாருமே வாங்கி கொடுத்தது கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் பாக்கெட் ஒன்கிட்ட இருந்து நம்மளுக்கு மைக்கும் ஒரு அனிமியோட பொம்மையும் கிடச்சிருக்குது. சூனிய பொம்மைன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு. நான் பார்க்கும்போது சூனிய பொம்மைன்னு நினச்சேன் இதை. ஏன்னா மண்டை மட்டும் பார்த்துட்டு பயந்துட்டேன். சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சூனியம் வைக்க போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு கஷ்டம் நினச்சேன். பார்த்தா சூனியம் வைக்கிற பொம்மைலாம் கிடையாது. இது ஏதோ ஒரு கேரக்டர் வருது. நான் எனக்கு தெரிஞ்சு மைக்கின்னு நினைக்கிறேன். ஆனால் மைக்கியா இல்லை என்னன்னு தெரில. நான் ஆனால் அந்த அனிமையை பார்க்கவே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஏன் இத்தனை நாள் வீடியோ டிலே ஆச்சு, ஏன் இத்தனை நாள் நான் வீடியோ போடாமல் இருந்தேன் அப்படின்றத கூட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த செட்டப்பை நான் ரெடி பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் அதுக்கான ரீசனையும் என்னால் ப்ராப்பராக சொல்ல முடியல. ஸோ ரீசனே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுக்கு ரீசன் இல்லை. ஸோ ஃபோன் ஏன் இத்தனை நாளாக சரி பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருந்தே நம்மளுக்கு 2 பொருள் பாக்கெட் டூன்கிட்டேருந்து கிடச்சிருக்குது. அதுவும் நம்ம கொடுத்த டப்பாவிலேருந்து திருப்பியும் நம்மளே வாங்கியிருக்கோம். அதாவது என்ன தெரிய வருதுன்னா, இந்த டப்பாவில் நம்ம ஏதாவது போட்டு அமுச்சு விட்டோம்னா இந்த டப்பாலேயே நம்மளுக்கு திருப்பி வேறு ஏதாச்சும் பொருள் வரும். ஸோ அதான்
கையை தட்டி பொருள் வா அப்படின்னா வந்துடும். ஸோ அதே டப்பாவில். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இதே டப்பாவில் திருப்பி வேறு ஏதாவது பாக்கெட் ஒன்று காமிச்சு சொல்லலாம். ஸோ சைனிங் ஆஃப் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எப்படி இன்ட்ரோவை முடிக்கிறதுன்னு கூட தெரில. அவுட்ரோவை முடிக்கிறதுன்னு கூட தெரியல. ஏன்னா இத்தனை நாளாக வீடியோவை போடாமல் திடீர்னு வீடியோ எடுக்கும் போது எப்படி முடிக்கணும்னு தெரில. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே நான் மறந்துட்டேன். பேசிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இன்னும் சொல்ல வேண்டியது நிறையா இருக்குது. டைமும் பத்தலை. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக பார்க்கலாம். லாட் அன்பாக்ஸராக பண்ண வேண்டியது இருக்குது. அதையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பொறுமையாக அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஒரு வீடியோவாக இனிமேல் டெய்லி வீடியோ வரும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் லீவ் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பாய் கைஸ்.